அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்துல ஒரு நார்மல் சுடிதார் பேண்ட் ஒண்ணு வெட்டி காட்டப் போறேன். எப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. புதுசா கத்துக்கிறவங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஒண்ணும் கிடையாது. எப்பவும் போல நீங்க துணிய நார்மலா 4ஆ மடிச்சு போட்டுக்கிட்டு, இந்த அளவு பேண்ட்ட வச்சு நம்ம வெட்டப் போறோம். இப்ப பாத்துங்க, மோல்டிங் பக்கம் என் பக்கம் இருக்கு. ஓப்பன் சைடு ஆப்போசிட்ல இருக்கு. எப்பவும் போல நீங்க துணி அயர்ன் பண்ணி இப்படி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நீங்க சுடிதார் பேண்ட்ட எடுத்து அந்த ஹைட்ட வைக்கணும். அதாவது வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, இடுப்பு பாக்ஸ். அந்த பாக்ஸ விட்டுட்டு அந்த இடுப்பு பாக்ஸ அப்படி விட்டுட்டு, நீங்க தையல் வாசிக்கு மேல விட்டுட்டு, பேண்ட்டோட ஹைட் என்னவோ அத நீங்க பாட்டம் மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்ட்ரெயிட் லைனு ஒரு 1 1/4 1 1/2 இன்ச்சு பாட்டத்துக்கு. கால் சுற்றளவு அதில் என்னவோ அப்படியே வச்சுக்கிறீங்க. இதில் கெண்டைக்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். அப்படியே நீங்கள் ஒரு ஆஸ் போட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இதை கட் பண்ணலாம் ஈஸியாக. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இந்த வீடியோ. கெண்டைக்கால் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்க வேண்டியதான். நம்ம அங்கேருந்தே வளைச்சோம்னா சரி வராது. இப்போ அடுத்தது இடுப்பு பகுதி. இந்த இடுப்பு பகுதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு அளந்து வைக்கிறது சிரமமாக இருந்தால் கூட உங்களுக்கு 4ஆ மடித்து போட்டு அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். டேப்பில் அளந்துக்கிட்டு இருக்கிறது டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா, அப்படியே அளவு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் துணியை கூட 4ஆ மடித்து போட்டு கூட வெட்டிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். அப்படி பேண்ட்டை 4ஆ மடிச்சுக்க வேண்டியதான். 2ஆ மடித்து கீழே 4 தட்டாக இருக்குது, அதை 2ஆ மடித்து அப்படியே என்ன இடுப்பளவோ அதை நீங்கள் அப்படியே கரெக்டாக மார்க் அடிச்சுக்கணும். மார்க் அடிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் லூஸ் ஃப்ளீட் விடுவோம் பாருங்கள், அது அந்தாண்ட ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைனு ஃப்ளீட்டுக்கு எவ்வளோ இடுப்பளவு இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டுக்கு இந்த ஃப்ளீட் வருது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட்டு. இந்த ஃப்ளீட்டு வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, நார்மலாக 5, 4.5, 5.5 இப்படி பொதுவாக பாடியை பொறுத்து நம்ம வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது அந்த பொந்தில் இடுப்பு அந்த பாக்ஸ்லேருந்து பொந்தில் இறக்கம் என்னவோ அதை நீங்கள் தையல் வாசிக்கு மேலே விட்டுட்டு அழகா அப்படி நீங்கள் ஒரு மார்க்கு தையல் வாசிக்கு, அவ்வளோதான். சும்மா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. தையல் வாசிக்கு கீழே இறக்கி ஒரு லைனு. உங்களுக்கு தொட லூஸு அளந்து பார்க்கணுன்னா கூட அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குங்க பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு அப்படி லைனு கிராஸ் லைன் போட்டுக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். பொந்தலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். நார்மலான லூஸ் பேண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. பெண்டு ஸ்கேல் வச்சு நீங்கள் அதை அப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் வெட்டும்போது அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கேர்வ் பண்ணி வெட்டணும். அதை நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். சும்மா ஒரு லைன் போடுறேன். இப்போ நீங்கள் பாட்டத்துக்கு வந்து நீங்கள் கெண்டைக்கால்லேருந்து அவ்வளோதான், கெண்டைக்கால்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்துக்குங்க. அதுலேருந்து அதை அப்படியே உங்களுக்கு வளைச்சி கொண்டு போய் அந்த பொந்தில் மார்க்காண்ட நீங்கள் இதை இணைக்கணும். அவ்வளோதான் வேலையே. அதை அப்படியே எப்படி இணைக்கிறேன்னு பாருங்கள். அதை அப்படியே கொண்டு போய்ட்டு அதில் இணைச்சிக்கணும்.
இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு 1 1/4 இன்ச்சு தையல் விட்டால் போதும். ரொம்ப சைடில் வந்து அதிகமாக துணி விட வேணாம். ஒரு மாதிரி இழுக்கும். அப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அது லைட்டாக ஒரு கிராஸு. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வெட்டிக்க வேண்டியதான். பாட்டத்தை அறுக்காத்து. இப்போ அந்த சும்மா ஒரு லைன் போட்டேன். இப்போ வெட்டும்போது நான் நல்லா வந்து பொந்தில் கிராஸ் பண்ணி நல்லா கேவாக வெட்டிக்கணும். அவ்வளோதான். இது நல்லா அந்த இடத்துல ஒரு இடுப்பில் என்ன வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி பொந்தில்கிட்ட அப்படி ஒரு லைன் காட்டிக்கணும். உங்களுக்கு பொந்தில் வந்து கீழே அடியில் பிடிக்காமல் இருக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது அந்த மார்க், டாட் மார்க்கு, ஃப்ளிட் மார்க்கு. இவ்வளோ தான். பாட்டம் இது வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இடுப்பில் ஒரு பாக்ஸ் வரும் இல்லையா, அந்த பாக்ஸை மார்க் பண்ணி வெட்டிக்க வேண்டியதான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பீஸை வந்து அப்படியே ஒரு 1 1/2 இன்ச்சு, எதுக்காகன்னா ஒரு அந்த இடுப்பு நாடா போடுறதுக்காக ஒரு 1 1/2 இன்ச்சு மடித்து தைப்போம் உள்ள நாடா வச்சு. அதுக்காக ஒரு 1 1/2 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும், கேப் விட்டு மார்க் பண்ணிக்கணும். இடுப்பு அளவு செக் பண்ணி பார்த்துங்க, எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த பாக்ஸோட ஹைட்டு அந்த 1 1/2 இன்ச்சிலேருந்து பாக்ஸோட ஹைட்டு வச்சு தையல் வாசி வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ அது என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கிட்டு உங்களுக்கு இடுப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பேண்ட் எடுத்து இடுப்பு என்ன அளவோ அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சு, மொத்தத்துக்கு ஒரு 1 1/2 இன்ச்சு லூஸ் விட்டு, அதாவது தைக்கிறதுக்காக மடித்து தைப்போம் மோல்டிங் டேப்பில், அப்படி 1 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே அந்த பாக்ஸை நம்ம கட்டமாக அப்படியே வெட்டி எடுத்துக்க தான். கீழே உங்களுக்கு அடியில் 2 துணியாக கிடக்கு, மொத்த துணியில் வெட்டி தைச்சிடாதீங்க. டபுள் துணி அப்படி போட்டு அவ்வளோதாங்க. சுடிதார் பேண்ட்டு 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே நான் வெட்டி முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நார்மல் பேண்ட்டும் வந்து இதே மாதிரி தான் வெட்டுறது, ரொம்ப ஈஸி. இதிலே நிறைய மெத்தட்லாம் இருக்குது. இது எல்லோரும் பொதுவாக வெட்டக்கூடிய லூஸ் டைப்பு பேண்ட்டு. நல்லா அருமையாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வரும். நன்றி.